ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான்? உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன இதை என்னோட வீட்டு பக்கம் கந்தராயிரம் மணிக்கு நாங்க எதிர்பார்த்ததுதான், ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ஐயோ என் புள்ள அப்படி அழுதது இல்லையே, அப்படி அழுது நான் பார்த்தது இல்லையே. ஐயோ ஐயோ என் புள்ள அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையே. ஐயா எத்தனை ஓவர்ல அடிச்சாங்க? ஐயோ. அப்பாவை காணோம் என்ற முதல்வர் விஜயின் குட்டி கதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே, சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சிங்கிள்ஸ் செய்யலாம் வரையா? சிங்கிள்ஸ் எல்லாம் செய்ய மாட்டேன், கும்பல்ல தானே குரல் விடுவேன். உன்ன மாதிரி கும்பல்ல குரல் விடுறவன் தெரு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வீண் சண்டை எல்லாம் வருது. சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு, நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. எங்க ஒருக்கா சொல்லு. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. மர்க்கா சொல்லு. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இந்த விஷயத்த கூட உதயநிதி ஒரு ஸ்கிரிப்ட பார்த்து தான் வாசிச்சிருக்கிறாரு. யாரு யார குறை சொல்றதுன்னு ஒரு வரமுறை இல்லையா? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவேன், சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஊழல் பண்ணிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்ல நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சும்மா பொதுவா வந்து பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி அசம்பிளில வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நாங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நாங்க குறுக்கிட்டு எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. சொல்ல போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஷ்பேக். செய்கிற இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள்? மூஞ்சிலேயே காரிட்டு பிரியா நீ. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்க. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய்
மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? என்னடா வயிறு வலிக்குதா? டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குறடா, வயிற்றுச்சலா இருக்கடா. வயிற்றுச்சலா இருக்கா? ஐயோ. ஜெலுசில் ஏதா வாங்கிட்டு வரவா? இவெல்லாம் பாஸ் பண்ணதே என்னடா பாஸ் பண்ணான்டா. வயிற்றுச்சலின் உச்சத்துல பேசிக்கிறீங்க நீங்க. இல்ல கிடைக்காது. உனக்கு போய் உன் வேலை என்னவோ அத பாரு. ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். புல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்கள பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வராது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. மக்களு நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா, அண்ணே ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு. அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அவனை விடுங்க, அவன் கிடையாது சில்லற பையன்.